5000 இடங்களில் அஸ்ட்ரானமி நிகழ்வை மிக சிறப்பாக முன்னெடுத்து வரும் டாஸ் அமைப்பு சார்ந்த மாநில தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும், வானவியல் கருத்தாளர்கள், வானவியல் ஆர்வலர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இதில் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சூரிய கிரகணம் எப்படி நம்ம நடைபெறுது அப்படிங்கிற நிகழ்வை நம்ம இப்போ இன்றைய நிகழ்வில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நமக்கு தெரியும். சூரிய குடும்பம், சூரியன் இருக்குது, அதில் 9 கோள்கள் இருக்குது. அதில் 3வது கோள் நம்ம பூமி அப்படின்னு சொல்கிறோம். பூமியை நிலவு சுற்றி வருகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குழந்தைகளுக்கு நம்ம இங்கேருந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இப்போ 2025 சூரிய கிரகணம் எங்கே நடைபெறும், எப்படி நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணமா, பகுதி சூரிய கிரகணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சூரிய கிரகணம் என்றால் என்ன? சூரியன் மற்றும் பூமி இடையில் சந்திரன், நிலவு ஒரே நேர்கோட்டில் வருதல் சூரிய கிரகணம் என்று சொல்கிறோம். புது நிலவு நாளில் நிகழும், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நடைபெறும். 29/3/2025 அன்று இந்த சூரிய கிரகணம் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு முதலாக சூரியன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கும் பொழுது சந்திரனை விட 400 மடங்கு பெரியது. சந்திரனை விட பூமியிலிருந்து 400 மடங்கு தொலைவில் உள்ளது. சந்திரன் கோணவிட்டம், சூரியனின் கோணவிட்டம் பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரே அளவாக தெரியும். சூரியனை சந்திரன் மறைப்பதால் பூமியின் சில பகுதிகளில் சூரிய ஒளியின் பொலிவு குறையும். இதை தான் நம்ம சூரிய கிரகணம் என்று சொல்கிறோம். இந்த சூரிய கிரகணத்துடைய வகைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, முழு சூரிய கிரகணம், டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் சொல்கிறோம். பகுதி சூரிய கிரகணம், பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ், வளைய சூரிய கிரகணம், ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். இப்போ இந்த படங்கள் மூலியமாக அவர்களுக்கு விளக்கலாம். சூரியன் இருக்குது, பூமி பூமி அதனுடைய சுற்றுப்பாதையில் சுற்றி வருகிறது, நிலவுடைய சுற்றுப்பாதையில் சுற்றி வருகிறது. இப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நிலவு வருவதால் நமக்கு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது அந்த படம் மூலமாகவும் மாணவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம். இது ஒரு வகையான படம் தான். சூரியனுக்கு பூமிக்கும் இடையில் நிலவு வரும் நிகழ்வை நம்ம இங்கே காண்பிக்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அம்ப்ரா, பெனும்ப்ரா அப்படிங்கிற 2 பகுதிகளை இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னாலும் சூரியன், இப்போ பூமி இருக்குது, நடுவில் நிலவு வருகிறது. இந்த அம்ப்ரா அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதில் முழு சூரிய கிரகணம் ஏற்படும். அதனுடைய பெனும்புராங்கிற இடத்துல பகுதி சூரிய கிரகணம் ஏற்படும். அதை அம்ப்ரா என்பதை கருநிழல் என்று தமிழில் சொல்கிறோம். முழு சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய பகுதி. பெனும்புரா அப்படிங்கிறது அணுகு கருநிழல் அப்படின்னு சொல்கிறோம். பகுதி சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய பகுதி. ஆன்டி பெனும்புராங்கிறது அது ஆப்போசிட், எதிர்கருநிழல், பகுதி சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய பகுதியாக நம்ம கருதுகிறோம். அதான் இங்கேயும் இந்த படத்துலையும் கொடுத்துருக்குறாங்க. முழு சூரிய கிரகணம் என்றால் என்ன? சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்கும் நிகழ்வு. சூரிய மண்டலத்தில் முழு இருட்டு ஏற்படும். இப்போ பகல் நேரமாக இருக்கும், சூரிய கிரகணம் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா திடீர்னு அது அப்படியே அதனுடைய சூரியனுடைய ஒளி குறையும் பொழுது பார்த்தீங்கன்னா மாலை நேரம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இதை எப்படி நம்ம கருதலாம்னா, பறவை விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இரவு ஆயிடுச்சு, மாலை நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க கூட்டுக்கு போகக்கூடிய, அவங்களோட இருப்பிடத்துக்கு செல்லக்கூடிய நிகழ்வுகள் கூட ஏற்படும் அந்த நேரத்தில். முழு சூரிய கிரகணத்தின் போது சூரியனின் வெளிப்புற அடுக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது.
அந்த நிகழ்வு முடிஞ்சு இருக்கும் பொழுது சூரியன் ஒளி மறைக்கப்பட்டு மறுபடியும் ஒளி வரும் பொழுது அதில் என்ன வளிமண்டலத்தில் என்ன நிகழ்வுகள், என்ன மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி செய்யறதுக்கு இந்த சூரிய கிரகணம் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இப்போ இதுதான் அந்த முழு சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நிகழ்வு. முழுமையாக நிலவு வந்து சூரியனை முழுமையாக மறைச்சிருக்கு. அதனுடைய வெளிப்புற அடுக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒளியினுடைய பிரகாசம் தெரிகிறது. இதை நம்ம ஆராய்ச்சி செய்வதற்கும் அடுத்த கட்டமாக சூரிய ஒளிமண்டலத்தை பற்றி அறிவதற்கும் நம்ம முன்னெடுப்பாக இருக்கும். இது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. நிலவு முழுமையாக சூரியனை மறைத்து நகரும் பொழுது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மோதிரம் மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெறும். ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு அரிதான ஒரு நிகழ்வு. இதெல்லாம் முழு சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது இந்த நிகழ்வுகள் ஏற்கனவே ஏற்பட்டிருக்குது. இந்த மாதிரி அமைப்பாகவும் தெரியும். இப்போ பாருங்க, இதுல சூரியனை வந்து நிலவு கொஞ்சம் கொஞ்சமா மறைக்கக்கூடிய நிகழ்வுகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்குறோம். இதில் முதல் படத்தில் ஆரம்பித்து 6வது படம் வரும்பொழுது முழுமையாக சூரியன் மறைக்கப்பட்டிருக்கு. பகுதி சூரிய கிரகணம் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காமல் ஒரு பகுதி மட்டும் மறைக்கும் நிகழ்வு. முழுமையாக மறைக்கல, பாதி தான் மறைச்சி இருக்குது. அது வந்து பகுதி சூரிய கிரகணம், பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் என்று சொல்கிறோம். இது மாதிரி இருக்கலாம். அதாவது நிலவு வந்து சூரியனை வந்து கிராஸ் பண்ணி போகும், முழுமையாக மறைக்காமல் செல்லக்கூடிய பகுதி. ஒரு பிறை வடிவத்தில் நமக்கு சூரியனுடைய பிம்பம் தெரியும். அடுத்து வளைய சூரிய கிரகணம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் மாதிரி தெரியும். சூரியன் முழுமையாக மறைக்கப்படாது. பார்த்தீங்கன்னா நடுவில் நிலவு இருக்கும், அதனுடைய வெளிப்புற அடுக்கு வந்து நமக்கு வளைய வடிவில் நமக்கு தெரியும். வளைய சூரிய கிரகணம் என்பது சந்திரன் சூரிய மையம் மறைக்கும் போது சந்திரனின் அளவு சூரியனை விட சிறியதாக இருப்பதால் சூரியன் வளையம் போன்ற வடிவில் தெரியும். அந்த தொலைவு வந்து வேறுபடுறதுனால இது மாதிரி ஏற்படுகிறது. இப்போ 2025ஆம் ஆண்டு சூரிய கிரகணம், அதாவது பகுதி சூரிய கிரகணம் தான் எங்கே நடைபெறுகிறது, எப்போ நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மார்ச் 29, 2025 ஐரோப்பா, வடமேற்கு ரஷ்யா, வடமேற்கு ஆப்பிரிக்கா, வடகிழக்கு அமெரிக்கா, கிழக்கு கனடா, கிரீன்லாந்து இந்த பகுதிகளில் பகுதி சூரிய கிரகணம் தென்படுகிறது. இந்தியாவில் வந்து தெரியாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஒரு வரைபடமும் கொடுத்துருக்குறாங்க பகுதி கிரகணம். இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இதுக்கு மேலே தான் நம்ம மாணவர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் பற்றி சொல்லும் பொழுது இந்த பாதுகாப்பு அம்சங்கள் எப்படி வந்து இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லணும். கண் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். சான்றளிக்கப்பட்ட சூரிய தடுப்பு கண்ணாடிகளை தான் பயன்படுத்தணும். பின்ஹோல் ப்ரொஜெக்டர், சூரியன் பிம்பத்தை திரையில் காண்பிக்கும் ப்ரொஜெக்டர் மூலியமாகவும் நம்ம பார்க்கலாம். திரையில் பிம்பத்தை பிடித்து தான் பார்க்கணும், நேரடியாக பார்க்கக்கூடாது. தொலைநோக்கிகள் மூலமா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கும் பொழுது நம்ம டைரெக்டாக தொலைநோக்கியை வச்சு பார்த்துடக்கூடாது. சூரிய வடிகட்டி பயன்படுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சரியான பாதுகாப்பு இல்லாமல் சூரியனை பார்ப்பது நிரந்தர கண் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ நம்ம இந்த தொலைநோக்கி சொல்லும் பொழுதே ரொம்ப கவனமாக நம்ம சொல்லணும். ஆக டெலஸ்கோப் எடுத்து டைரெக்டாக பார்த்துடக்கூடாது. சூரிய வடிகட்டி அந்த ஃபில்டரை வந்து கரெக்டாக வச்சு அதில் பார்க்கணும். சூரிய கிரகணம் என்பது இயற்கையான ஒரு நிகழ்வு தான். மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்பதை நாம் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அடுத்த சூரிய கிரகணம் எப்போ ஏற்படுது அப்படின்னா 21/9/2025 அது பகுதி சூரிய கிரகணமாக தான் இந்த ஆண்டில் ஏற்பட போகிறது. அடுத்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 17/2/2026 வளைய சூரிய கிரகணமும் 12/8/2026 முழு சூரிய கிரகணம் ஏற்படும். இது ரொம்ப இரண்டுமே ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வளைய சூரிய கிரகணம், முழு சூரிய கிரகணம். இப்போ சூரிய கிரகணத்துக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் இப்போ நம்ம ஆய்வகத்தில் மாணவர்களுக்கு நான் செய்து காண்பித்த சில ஆக்டிவிட்டீஸை இங்கே உங்களுக்கு காண்பிக்க போகிறேன்.
இது ஒரு சூரிய குடும்பம் மாதிரி ஒரு மாடல்ஸ் இது வந்து பண்ணியிருக்கிறாங்க குழந்தைங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டார்க் ரூமில் பால் தான், பிளாஸ்டிக் பால் வச்சு உள்ளே வந்து லைட் வந்து எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்து அழகாக பண்ணியிருந்தாங்க. இதையும் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். டார்க் ரூமில் பார்க்கும்பொழுது ரொம்ப இதாக இருக்கும். ரொம்பவும் ஆர்வமாக மாணவர்கள் பார்ப்பார்கள். இது ஆய்வகத்தில் இது மாதிரி சூரிய குடும்பம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத பால்லாம் வச்சு நம்ம வந்து அந்த கோள்களை பற்றி சொல்லலாம். இது வந்து 2019 வந்து நான் வந்து முயற்சி பண்ணது ஒரு சூரிய கிரகணம், முழு சூரிய கிரகணம் தான் நடைபெறும் பொழுது ரொம்ப எளிய முறையில் அந்த சூரியனுடைய பிம்பத்தை வந்து திரையில் பிடித்து பார்த்த நிகழ்வு. ரொம்ப எளிது. நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடி, அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கண்ணாடியை வந்து நம்ம சூரியன் வரக்கூடிய இந்த ஒளி வரக்கூடிய திசையில் வைத்து வச்சிருக்கோம். பிம்பம் பாருங்க, இங்கே சுவற்றில் வந்து விழுகிறது. ரொம்பவும் அரிய ஒரு நிகழ்வு. சூரிய ஒளியை வந்து இப்போ நிலவு வந்து உள்ளே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரக்கூடியதை மறைக்கிறத அழகாக பார்த்தோம், பிறை வடிவத்தில் தெரிகிறது. 2019 இந்த இதை எடுத்து ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முகம் பார்க்கும் கண்ணாடி, அவ்வளோதான். இதில் அழகாக தெரிகிறது. நன்றி. இவ்வளோதான் இது குறித்த நிகழ்வுகள் சொல்லியிருக்கோம். வேறு என்ன விஷயங்கள்னாலும் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓரளவு தகவல் கொடுத்துருப்பேன் என்று நினைக்கின்றேன். எதுவும் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நன்றி. ஐயா ரமேஷ் ஐயா, ஓகே. இருந்தால் அந்த சந்தேகத்தை கேட்கலாம். போது ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. அந்த எக்ஸ்ரே சீட்டை வச்சு சூரிய கிரகணத்தை பார்க்கலாம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அது சரியான வியூ, அது சரியான ஒரு புரிதலாங்கய்யா? அதை வச்சு அந்த மாதிரி பார்க்கலாங்களா நமக்கு புலப்படும் பட்சத்தில்? ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்தியாவில் பார்க்க முடியுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி எக்ஸ்ரே சீட், எக்ஸ்ரே எடுக்கிறாங்க இல்லைங்களா, எலும்புக்கு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதை வச்சுட்டு அதை வெறுங்கண்ணால பார்க்காம அதை வச்சுட்டு அது வழியா பார்க்கலாமான்னு கேட்குறேங்க. இது சந்தேகம். பார்த்தாலும் கண்ணுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படுங்க. நம்ம இந்த வெல்டிங் சரிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி கிளாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சீட்டை வைக்கும்போது அதில் ஏதாவது ஒரு சின்ன ஹோல்ஸ் இருந்தால் கூட அது நம்மளை பாதிக்கும். அது சோலார் ஃபில்டர் கிளாஸ்ன்னு வைக்கிது சார், இந்த சோலார் எக்லிப்ஸ் கிளாஸ்ன்னு விற்கிது கண்ணாடி மாதிரி. ஸோ ஒரு 30 ரூபா 40 ரூபாக்குள்ளே வரும். ஸோ அதை வாங்கி பயன்படுத்தலாம். அல்லது இப்போ தனபால் சார் ஒரு அருமையான விளக்கம் காட்டியிருந்தார். ஸோ ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியே நம்ம சூரிய ஒளி படுற மாதிரி அதனோட பிம்பம் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு செவுத்தில் விழுற மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லாத அதனோட நிழலை நாம் ஈஸியாக பார்க்கலாம் ஐயா. ஸோ இதுதான் சிறந்த வழி. நன்றிங்க ஐயா. ஸோ அடுத்து வேறு யாருக்காவது சந்தேகம் தான் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஐயா வணக்கம் சார். ஹலோ சொல்லுங்கள். வணக்கம் சார், இந்த சூரிய கிரகணத்தை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, கரோனான்பாங்கல்ல. ஆமாம் சார். அதை பற்றி செய்திகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் சார். தனபால் சார் நீங்கள் சொல்கிறீங்களா சார்? நான் சொல்கிறேன் ஐயா, சொல்லுங்க. சரி சார். இந்த சூரியனை வச்சு பார்த்தோம்னா சூரியனுடைய அடுக்குகள் ஒரு 6 அடுக்கு இருக்கு. சூரியனுடைய மையம் வந்து நாம மையம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கண்டக்டிவ் ரேடியேட்டிவ் ஜோன், அதுக்கப்புறம் கண்டக்டிவ் ஜோன்னு சொல்லுவோம். ஸோ 4வது அடுக்கு தான் வந்து நான் பார்க்கக்கூடிய இந்த இது ஃபோட்டோஸ்பியர்னு சொல்லுவோம்.
ம். ஸோ இந்த 4வது அடுக்கு தான் நம்ம வெறுங்கல்லில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த 4வது அடுக்கு அப்புறம் 5வது அடுக்கு இருக்குது குரோமோஸ்பியர், அதாவது குரோமோஸ்பியர். நிறக்கோளம் என்று தமிழில் சொல்லுவோம். ம். ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கொரோனா லேயர்னு 6வது லேயர் இருக்குது. ம். ஸோ இந்த 4வது லேயர் வந்து ரொம்ப பிரைட்டாக பிரகாசமாக இருக்கிறதுனால நமக்கு தெரியல. ஸோ அதாவது சரி. ஒரு பெரிய ஒரு டியூப் லைட் எரியுது, நம்ம வெளிச்சமாக நல்லா இருக்குது. அந்த ம். டியூப் லைட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு எல்இடி பல்ப் வச்சு எரிய விட்டோம்னா நமக்கு டியூப் லைட்டோட வெளிச்சம் தான் தெரியும், அந்த எல்இடி எரியறதே நம்ம கண்ணுக்கு தெரியாது. தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த 4வது லேயரு ஸோ மிகவும் பிரகாசமாக இருக்கிறதுனால, 5வது லேயர் பிரகாசம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ வெளியில் தான் இருக்குது. ஸோ 4வது ம். அடுக்கு உள்ளே இருக்குது, 4வது அடுக்குக்கு வெளியில் தான் 5வது அடுக்கு இருக்குது. இருந்தாலும் அந்த 5வது அடுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. ஸோ அப்போ அந்த எல்இடி லைட்டுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியும்னா, அப்போ அந்த டியூப் லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா அப்போ எல்இடி எரியுது நமக்கு சிறப்பாக தெரியும். ம். ஸோ அதனால் பழைய அறிஞர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த சூரிய கிரகணம் ஏற்படும் போது ஸோ சூரியனுடைய மையத்தை முழுவதுமாக வந்து இந்த நிலா மறைக்கிறதுனால ஸோ அந்த மையத்திலேருந்து வர்ற அந்த பொழிவு திறன் குறைஞ்சிருது. ஸோ அதனால் அதனோட 5வது லேயரான குரோமோஸ்பியரும் ஸோ 6வது லேயரான கொரோனா லேயரும் ஸோ நம்ம கண்ணுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதை வச்சு அந்த லேயர் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரின்னு நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸு. ஸோ அவை வந்து இந்த சூரியனை பற்றி ஒரு 125 வருஷமாக ஒவ்வொரு நாளும் அதனுடைய லேயர்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஸோ அந்த 125 வருஷத்தோட தகவலும் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய உலக சாதனை. ஸோ ஃபாரின்லே பார்த்தோம்னா ஒரு 100 வருஷத்துக்கான ரெக்கார்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கொடைக்கானலில் உள்ள சோலார் அப்சர்வேட்டரியில் ஒரு 125 வருஷத்துக்கான அந்த சூரிய ஆராய்ச்சியை பற்றி அதனோட தகவலெல்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மற்ற நாட்கள் கூட ஸோ தொலைநோக்கி வழியாக நாம் இதை பார்க்கும்போது ஸோ இந்த கொரோனா லேயரை பார்க்கணுன்னா அந்த மையத்தில் ஒரு தகுடு மாதிரி வச்சு மறைச்சிட்டு அந்த கொரோனா லேயரை பற்றி ஆராய்ச்சி செய்யலாம். ஸோ கொடைக்கானலில் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மையத்தில் இப்போ சூரிய கிரகணம் ஏற்படுறதுக்கு பதிலாக சூரிய கிரகணம் இயற்கையாக போய் நிலவு போய் அந்த சூரியனை மறைக்குது. அதுக்கு பதிலாக இவங்க செயற்கையாகவே அந்த சூரியனோட சைஸ் அளவுக்கு ஒரு இரும்பு தகடை வச்சு அந்த சூரியனை மறைச்சிட்டோம்னா ஸோ அந்த பொழிவுத்திறன் குறையினால அதை சுற்றியில் உள்ள இப்போ கொரோனா லேயரை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மற்ற நாட்களில் பயன்படுத்தலாம். சூரிய கிரகணம் ஏற்படுறன்னு இயற்கையாகவே அந்த லேயரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஒரு டவுட்டுங்க, அந்த ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் இருக்கு இல்லைங்க, ஃப்ரான்ஹோஃபர் வரிகள், ஆமாம் சார். அது வந்து இந்த கரோனாவுடைய அந்த லேயர்ல தான் நம்ம எடுக்கிறோமா, எதில் வருதுங்க அந்த ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ்? ஃபிரனல் லைன் வந்து ஃபிரனகோஃபர் லைன் பேசுறாங்க. அது வந்து அந்த சோடியம் ஸ்பெக்ட்ரத்தில் வருது. ஸோ அது வந்து ஹெச் ஆல்ஃபா ஸ்பெக்ட்ரம்னு ஒன்று கொடைக்கானல் இருக்குது, அதை வச்சு அனலைஸ் பண்ணும்போது ஸோ அந்த லைன் பற்றி அதில் ஆராய்ச்சி அந்த நியூக்ளியர் ஃபிஷன் அணுக்கரு பிளவுல வெளிப்படக்கூடிய அந்த தனிமங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சிகள் பண்ணுறது தான் நீங்கள் அது. சூரியன்லேருந்து எல்லா ஒளிக்கதிரும் வருது. நம்ம கண்ணில் பார்க்குறது விசிபிள் லைட்டு மட்டும்தான் பார்க்குறோம். கண்டிப்பாக. ஸோ விசிபிள் லைட் மட்டும் இல்லாத ஸோ அதுலேருந்து யூவி லைட்டு, ஐஆர் லைட்டு, எக்ஸ்ரே, ஸோ ஆல்ஃபா, காமா, பீட்டா அந்த மாதிரி எல்லா ரேஸும் அதுலேருந்து வருது. ஸோ அந்த மாதிரி இந்த மற்ற ரேஸை பற்றியும் ஐஆரோ யூவி லைட்டை வச்சும் ஸோ இந்த அப்சர்வேட்டரியில் நிறைய ஆராய்ச்சிகள் போயிடுறாங்க சார். ஸோ அதை வைக்கும்போது அந்த சூரியன் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன மாற்றம் நடக்குது, ஸோ அணுக்கரு இணைய வினையெல்லாம் எந்த மாதிரி நடக்குது, ஸோ இந்த சன் ஸ்பாட்லாம் எதனால் ஏற்படுது, ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா அந்த சன் ஸ்பாட் நகர்ந்துகிட்டே போகுது. ஸோ அப்போ எவ்வளோ தூரம் நகருது, அப்புறம் சூரியன் வந்து எவ்வளோ வேகத்தில் சுற்றுகிறது. ஸோ நம்ம பூமி வந்து ஒரே மாதிரி சுற்றுது. சூரியன் பார்த்தோன்னா மையத்தில் ஒரு மாதிரியும் அதனோட கார்னரில் ஒரு மாதிரியும் ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு மாதிரி சுற்றுகிறது. ஸோ அதையும் இந்த சன் ஸ்பாட்லாம் வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணி சாரினர்கள் இதை பாரிய தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. சன்ஸ்பாட் வந்து டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எஃபெக்ட்னால தான் உருவாகுதாங்க. அதான் நான் மேக்னெட்டிக் அந்த ரெண்டு சன் ஸ்பாட்டுக்கு இடையில ஒன்று நார்த்து போல் இன்னொன்று சவுத்து போலாக ஆக்ட் ஆகி ஸோ அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப அதிகமாக இருக்குது சார். அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்குங்களா? அந்த அதிகமாக இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குங்களாங்க அந்த இடம்? அந்த இடத்துல வந்து அந்த ரியாக்ஷன் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிறதுனால தான் அந்த ஸ்பாட் மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லா நாளும் ஒரே இடத்துல இருக்காது சார், மூவ் ஆகிட்டே இருக்கும். சன்னுக்குள்ளே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கனால ஸோ அந்த சன் ஸ்பாட்டை கண்டினியூவாக மூவ் ஆகிட்டே இருக்கு.
குவார்க் பார்ட்டிகள் அங்கேருந்து வருதுங்களாங்கய்யா? குவார்க் பார்ட்டிகள் இல்லை, குவாட் பார்ட்டிகளுங்கிறது நாம் நியூக்ளியருக்குள்ளே உள்ளதான் சார் குவாட் பார்ட்டிகள் சொல்கிறோம். நியூக்ளியருக்குள்ள அங்கே புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்குது. ஸோ அந்த புரோட்டான் நியூட்ரானுக்குள்ளே உள்ளதான் அந்த குவாட்ஸ் பார்ட்டிகள் சொல்கிறோம். ஓகே ஓகே. ஸோ அது வந்து ஹைட்ரஜன் எல்லா ஆட்டத்துலேயுமே அது இருக்குது சார். அது வந்து நியூக்ளியரில் வந்துடுது குவார்க் பார்ட்டிகள். நியூக்ளியருக்குள்ளே அந்த பார்ட்டிகள் இருக்குது. அது சப்பாட்டாமிக் பார்ட்டிகளில் வருங்களா? எப்படி? சப்பாட்டாமிக் பார்ட்டிகள் சார். ஓகே ஓகே. ஸோ மற்றவர்கள் யாருன்னா சூரிய கிரகணம் பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அவங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஐயா இன்னொரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்க ஐயா. அதாவது இப்போ கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் தெப்பப்புல் போட்டு வைக்கிறது, கர்ப்பிணிகள் வந்து காய்கறி வெட்டக்கூடாது இந்த மாதிரி சொல்றது, இல்லை கிரகணம் முடிஞ்சு குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் இந்த மாதிரி சொல்றது, இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைங்களா, இது சயின்ஸா? இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. மூட நம்பிக்கை தாங்க ஐயா. இதுக்கான அறிவியல் பூர்வமான விளக்கம் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு என்னன்னா ஒரு சூரியனை ஒரு இது மறைக்கிறது தான். ஸோ இப்போ நாம் சூரியன் லைட் இருக்குது, ஸோ நாம் கொடை பிடிச்சோம்னா கூட சூரிய வெளிச்சம் வந்து நமக்கு மறைக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாதுங்க. ஸோ அறிவியல் பூர்வமாக அதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. ஸோ இதுக்காக மாற்றாக வந்து நிறையா பேர் இது செஞ்சு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ சூரிய கிரகணத்தப்போ சாப்பிட்டா எதுவும் ஆகலைன்னு சொல்லி நிறையா பேர் சாப்பிட்டு இது பண்ணியிருக்காங்க. சூரிய கிரகணத்தப்போ நிறைய பேர் வெளியிலே வரக்கூடாது, ஸோ அந்த மாதிரி தகவல்லாம் கூட சொல்லும். ஸோ நிறைய பேர் வந்து அதை சூரிய கிரகணத்தை இந்த மாதிரி பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு எதுவும் ஆகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய மூட நம்பிக்கையான அறிவியல் ஆதாரம் எதுவுமே இல்லைங்க அதுக்கு. நன்றிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் இந்த எக்லிப்ஸ் டைமில் வந்து கிராவிட்டியில் ஏதாச்சும் வேறுபாடு வருமா சார்? இல்லை, கிராவிட்டியில் எதுவும் வேறுபாடு எதுவும் இல்லை மேடம். சரிங்க சார். ஸோ நம்ம எல்லாம் நேர்கோட்டில் வருது. ஸோ அந்த நேர்கோட்டில் வரதுனால பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு மாதமும் நிகழறது தான். ஸோ அமாவாசை பௌர்ணமி, ஸோ அன்றைக்கு பார்த்தோம்னா நம்ம சூரியன், பூமி, அதே மாதிரி நிலா, இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வருது. ஸோ ஒவ்வொரு மாதமும் அதிலேருந்து வரக்கூடிய ஸோ அந்த ஈர்ப்பு விசையினால தான் கடலில் அலைகள்லாம் உருவாகுதுன்னு நாம் படிச்சிருப்போம். ஸோ அது ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த சூரிய கிரகணத்துக்கு எப்போ இருக்கும். ஸோ அதனால் ஒரு பெரிய மாற்றம் எதுவுமே வராது. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்கள் சார். சார் பொதுவாகவே சூரிய கிரகணம் மதிய நேரத்தில் மட்டும் தான் வருமா, இல்லை சாயந்தரம் 4 மணியோ 5 போல அது போல் தெரியுது வாய்ப்பு உண்டா சார்? இல்லை, அது வந்து நேரம் அது எப்போ அந்த நேர்கோட்டில் வருதோ அந்த டைமில் இருக்குங்க. சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அமாவாசை அப்போ தான் வரும். ஸோ அமாவாசை அப்போ தான் நம்ம அந்த சூரியனுக்கு நேராக நிலா வரும். ஸோ அன்னைக்கு வந்து அந்த சூரிய வெளிச்சம் பார்த்தா அந்த நிலாவோடைய நாம் பார்க்காத இன்னொரு பக்கத்தில் தான் அந்த வெளிச்சம் விழுவோம். அதாவது நிலாவுக்கு வந்து எப்போவுமே ஒரு பக்கம் வந்து பகல், ஒரு பக்கம் இரவு. நம்ம பூமிக்கு எப்படி அதே மாதிரி தான். பூமியோடைய ஒரு பகுதி எப்போவுமே பகலாக இருந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு பகுதி எப்போவுமே இரவாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நிலாவுக்கும். ஸோ அதனுடைய 24 மணி நேரம் எப்போவுமே எடுத்துக்கிட்டோம்னாவே ஒரு பக்கம் வந்து பகலாக தான் இருக்கும், இன்னொரு பக்கம் இரவாக இருக்கும். ஸோ இந்த அமாவாசை நேரங்களில் பார்த்தோம்னா இந்த பகலாக இருக்கிற பக்கம் நமக்கு ஆப்போசிட்டில் அந்த சைடு போகிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சைடு ஃபுல்லாக இரவு பக்கம், நிலாவோடைய இரவு பகுதி தான் நம்ம அமாவாசை அன்னைக்கு பார்க்குறோம். ஸோ அதனால் அது சூரியன் வந்து நமக்கு பகல் நேரத்தில் தான் தெரியும். ஸோ காலையிலேருந்து இரவு மாலைக்குள்ளே. ஸோ அந்த நேரத்தில் அந்த நிலா வந்து அது நேராக மறைச்சாதான் சூரிய வெளிச்சத்தை மறைக்க முடியும். ஸோ அந்த நேரத்தில் நடக்கிறது மட்டும் தான் நாம் பார்க்க முடியும். சரிங்க. இப்போ ஏன் நமக்கு தெரியல பகுதி சூரிய கிரகணம் நமக்கு தெரியல, மற்ற நாடுகளுக்கு தெரியுதுன்னா, ஸோ நமக்கு அந்த நேரத்தில் அந்த பகல் நேரத்தில் இது நமக்கு நேராக நிலா வரல. ஸோ அந்த நாடுகளுக்கு இடையில் பகலாக இருக்கும்போது அந்த அப்போ போய் சூரியன் மறைக்கிறதுனால நம்ம நாட்டில் அதை பார்க்க முடியல சார். நன்றிங்க சார். நேரம் மாறுபடுமா சார் இல்லை? நேரம் மாறும் சார். ஒவ்வொரு சூரிய கிரகணம் ஒவ்வொரு நேரத்தில் வரும் சார். ஓகே சார். நன்றி. நேர்கோட்டில் வருதோ அந்த நேரத்தில் மட்டும் அது மறைக்கும். ஓகே சார். நன்றிங்க சார். சார் அதே போல இப்போ சார் எடுத்த பிடிஎஃப் கூட அப்படியே குரூப்ல ஷேர் பண்ணுங்க சார், அதை நான் படிச்சுப்பேன் சார். ஓகே சார், ஷேர் பண்ணுறோம் ஓகே சார். நன்றி. ஓகே ஒரு கார்டு வெளியிட்டிருக்கோம், அந்த கார்டும் ஷேர் பண்ணுறோம். ஸோ சூரிய கிரகணத்தை பற்றி
ஓகேங்க ஐயா ஐயா ஒரு டவுட்டுங்க. சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த சூரிய கிரகணம் அப்போ தட்டில் வந்து தண்ணி வச்சு உலக்கைய வச்சா அது நிற்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா நிகழ்வுகள் அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இது சாத்தியமா என்னங்கிறதான் கேட்கலாம் அப்படின்ட்டு. இல்லை, போன சூரிய கிரகணத்துக்கு அப்போ கூட இந்த மாதிரி செய்ததா டிவியிலே கூட நியூஸ் சேனல்லாம் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கான அறிவியல் ஆதாரப்பூர்வமாக அறிவியல் சான்று எதுவுமே இல்லைங்கய்யா. இல்லை. ஸோ சூரிய கிரகணம் இல்லாதப்போ கூட அந்த மாதிரி வச்சா நிற்கும் அப்படின்னு நிறைய பேர் அதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூரிய கிரகணத்தால் அது நடக்குங்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லைங்க சார். இல்லை. சரி. ஒரு சார் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, கிராவிட்டி ஏதாவது மாறுதான்னு. ஸோ சூரிய கிரகணத்தப்போ கிராவிட்டியில் ஏதாவது மாற்றம் இருந்தால் தான் ஸோ அந்த மாதிரி நிற்கும். ஸோ கிராவிட்டியில் எந்த மாற்றமும் இல்லாதப்போ அந்த மாதிரி அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ரைட், நன்றி. ஸோ ராஜேஸ்வரி மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க, கேளுங்க மேடம். ரமேஷ் சார். சார் சொல்லுங்க சார். சூரிய கிரகணம் எவ்வளவு மணி நேரம் நீடிக்கும்? இல்லை, சூரிய கிரகணம் ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் நீடிக்கும், ரொம்ப நேரம் நீடிக்காது. அதாவது முழு சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னா ஸோ அந்த சூரியனோட மையத்தை வந்து கொஞ்ச நேரம் தான் அந்த நிலாவால் மறைக்க முடியும். ஏன்னா சூரியன் வந்து மிகப்பெரியது, ஸோ நிலா வந்து மிக சிறியது. ஸோ அந்த ஐயா அந்த பவர் பாயிண்டில் சொன்ன பிரகாரம் ஸோ 400 மடங்கு வந்து நிலாவோட சூரியன் பெருசு. அதே மாதிரி தொலைவு கம்பேர் பண்ணும்போது 400 மடங்கு தொலைவில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தோம்னா நம்ம தொலைநோக்கியில் நம்ம வாட்ச் பண்ணும்போது, ஸ்கை வாட்சிங் பண்ணும்போது 0.5 டிகிரி மட்டும்தான் நம்ம தொலைநோக்கியால் வாட்ச் பண்ண முடியும். அந்த 1/2 டிகிரி மட்டும்தான் கவர் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த சூரியனும் அந்த நிலாவும் நமக்கு சூரிய கிரகணத்தப்போ தெரியுது, அந்த 1/2 டிகிரி ரேஞ்சில் தான் தெரியும். ஸோ அந்த 1/2 டிகிரி அது கிராஸ் பண்ணுறதை பார்த்தோன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே குயிக்காக கிராஸ் ஆகிரும். நம்ம தொலைநோக்கிலே ஒன்று வச்சோம்னா ஸோ ஒரு 10 பசங்க பார்ப்பாங்க, அதுங்காட்டி நவுந்துடும், மறுபடியும் தெரியலேன்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அதிகபட்சம் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் தான் அதிகபட்சம் பார்க்க முடியும். ஸோ அதுக்குள்ளே அது மறைஞ்சிடும் முழு சூரிய கிரகணமாக இருந்தால். ஸோ பகுதி சூரிய கிரகணமாக இருக்கையில் இன்னும் கொஞ்சம் நேரம் அதிக நேரம் எடுத்துக்கலாம். இதில் 5000 இடங்கள்ல அஸ்ட்ரானமி பகல் நேர ஆக்டிவிட்டீஸை நம்ம என்ன கொண்டு போகிறோம்? இந்த பகல் நேர ஆக்டிவிட்டீஸை நம்ம இப்போ அடுத்து வர்ற 0 ஷேடோ டே தான் சார் கொண்டு போக முடியும். ஸோ இந்த சூரிய கிரகணத்தை பற்றிய விழிப்புணர்வை நம்ம பகல் நேரத்தில் மாணவர்கள்ட்ட சொல்லலாம், சொல்லி அவையிலையும் அருகில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி அவையிலையும் விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லலாம் சார். இப்போ இந்த சூரிய கிரகணமும் நமக்கு வந்து இந்த பகல் நேரத்தில் தான் ஒரு மதியம் 2 மணி வாக்கில் தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏரியாவில் அது நிகழலை. ஸோ வெளிநாட்டுகளில் ஒரு சில நாடுகளில் மட்டும் இது நடைபெறுது. ஸோ அந்த டைமில் எப்படியும் நியூஸ் பேப்பரில் சூரிய கிரகணத்தை பற்றி நியூஸ் வரும், ஸோ டிவியில், ஸோ அதே மாதிரி மற்ற இடத்துல நல்லா கேள்விப்படுவாங்க. ஸோ இதனுடைய விழிப்புணர்வை பற்றியும் நாம் வந்து பகல் நேரத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களோட அல்லது பொதுமக்களிடையே அதை பற்றி சொல்லலாம் சார். ஸோ இருந்தாலும் கிராமப்புறங்களில் ஒரு சில இடத்துல விழிப்புணர்வு எல்லாம் இருக்கும். ஸோ சூரிய கிரகணம் வந்தால் நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ அதை பற்றி அவேர்னஸ் நாம் ஏற்படுத்தலாம் சார். ஸோ மற்ற யாருக்கான ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் கேட்கலாம். ஸோ ராஜேஸ்வரி மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க மேடம், அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க மேடம். ஸோ வேறு யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லைன்னா நம்ம இந்த நிகழ்வு அதோட முடிச்சுக்கலாம். இந்த லேப்ல அஸ்ட்ரானமி லேப்ல ஒரு திங்ஸ் கொடுத்துருந்தாங்களா, வடிவங்கள் கொடுத்து அந்த நிழலை சூரியனோட நிழல் உண்மையான வடிவம் வட்டம் தான் அப்படிங்கிறது அந்த லேப் கிட்டில் உள்ளது. அதை நம்ம
ஒரு சின்ன காரில் கூட வெவ்வேறு மத அடையாளங்களை வெட்டி அந்த சைஸில் வெட்டி காமிச்சா கூட எல்லா வடிவங்களும் வந்து வட்டமாக தான் தெரியுங்கிறத நம்ம நிரூபிக்கலாம். அதுவும் பண்ணலாம் சார். பகல் நேரத்தில் அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ஆ ஸோ ஒருத்தர் வந்து நம்ம அசோக் கிளப் குரூப்லேயே ஏதாவது ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆ கல்யாண வீட்டில் வந்து இந்த பந்தல் மாதிரி துணி பந்தல் கட்டி ஸோ அங்கே சாப்பாடு போட்டுட்றாங்க. அதில் நிறையா ஓட்டைகள் இருக்குது. ஸோ அந்த ஓட்டைகள் வழியாக வெயில் கீழே வருது. ஸோ அதை அருமையாக அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தார். ஸோ ஓட்டையோட வடிவம் பார்த்தா வெவ்வேறு வடிவத்தில் இருக்குது. ஆனால் கீழே எல்லாம் வந்து விழுவுறது பூரா அருமையாக வட்டமாக இருக்குது. ஸோ எதனால் இதெல்லாம் வட்டமாக வருதுங்கிற ஒரு கொஷின் மாதிரி கூட அருமையாக ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ நல்லா இருந்தது. அதே மாதிரி மேலே பார்க்கும்போது அதையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தார். ஸோ இங்கே வெவ்வேறு வடிவங்களில் தெரியுது. ஸோ அதே கீழே தரையில் படும்போது வட்டமாக தெரியுதுன்னு ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தார் சார். அருமை அருமை. நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குறதே அனுப்பியிருந்தார். ஐயா, இன்னும் எளிய வடிவில் வந்து மரம் இருக்கு இல்லைங்க, மரத்துக்கு கீழே நம்ம போய் பார்த்தோம்னாலும் சரி. அந்த சூரிய ஒளியை வந்து மரத்தினுடைய இலைகளுக்கு இடையில வரும்பொழுது பல்வேறு வடிவங்கள்ல தான் இருக்கும் இடைவெளி. ஆமாம் சார். ஆனால் கீழே பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பிம்பம் வந்து கீழே தெரியும், நிழல் தெரியுங்க. அந்த அதுலேயும் நம்ம வந்து இன்னும் எளிய வடிவில் கூட நம்ம அதையும் சொல்லலாம். ஓகே ஓகே. அந்த இதுலேயும் நம்ம சூரிய கிரகணத்தை பார்க்கலாங்க. ஓகே ஓகே. அது நல்ல ஐடியா. கேள்வி கேட்கலாங்களா? கேட்க சொல்லுங்க சார். சார், அந்த சூரியனுடைய கலர் வந்து வெள்ளைன்னு சொல்லி சொல்றாங்களே சார், ஆனா நமக்கு கண் பார்வைக்கு எல்லோவா தெரியுது. அது ஏன் அந்த மாதிரி? இல்லை, அது என்ன 7 கலர் இருக்குங்கய்யா. ஸோ அதாவது ஊதா கலர் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். ஸோ அதனுடைய அலைநீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 நானோமீட்டர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீளம், அதனோட அலைநீளம் 420 நானோமீட்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா பச்சை நிறம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 530 நானோமீட்டர். அதன் பிறகு ஒரு மஞ்சள் நிறம். ஸோ அதுக்கு ஒரு 570 நானோமீட்டர். ஸோ அதுக்கப்புறம் ஆரஞ்சு எடுத்துகிட்டோம்னா 600 நானோமீட்டர். சிவப்புக்கு ஒரு 630 நானோமீட்டர். ஸோ இப்போ நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒளியை பார்த்தோம்னா ஸோ 400லேருந்து அந்த 700 நானோமீட்டருக்குள்ளே உள்ள ஒளி தான் நம்ம கண்ணில் பார்க்க முடியும். ஸோ இது எல்லா கலரும் ஒன்றா இணையும் போது அது வந்து நமக்கு வெள்ளை நிறமாக தெரிகிறது. ஸோ மதிய நேரத்தில் பார்த்தோம்னா ஸோ நமக்கு அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி நேரடியாக வரதுனால அதனுடைய ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் நம்ம மதிய நேரத்தில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு வெள்ளை நிற ஒளி மாதிரி தெரியும். ஸோ இதுவே காலை மற்றும் மாலை நேரங்களில் ஸோ இது சூரியனுக்கு மட்டும் கிடையாது. ஸோ நிலவுக்கும் அது பொருந்தும். நிலவு உதிக்கும் போதோ மறையும் போதோ பார்த்தோம்னா ஸோ அதனோட அந்த ஒளி கேட்டதில் பார்த்தோம்னா நம்ம கண்ணை வந்து அடையிறக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த குறைஞ்ச அலைநீளம் கொண்ட இந்த அலைக்கதிரெலாம் பார்த்தோம்னா இந்த வானில் இந்த நிறைய அந்த வான்வெளியில் உள்ள காற்று மற்றும் அந்த பனிகள் தூசினால் சிதறடிக்கப்பட்டு ஸோ அதெல்லாம் அங்கேயே சிதறடிச்சிடும். ஸோ அதிக அலைநீளம் கொண்ட கதிர்கள் மட்டும்தான் நம்ம கண்ணை வந்து அடையுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அதிக அலைநீளம் உள்ள ஸோ மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம கண்ணை அடையுது. ஸோ அதனால தான் நாம் அதை பார்க்கறதுக்கு நமக்கு அந்த ஆரஞ்சு கலரில் தெரியுது. ஐயா, ராலே ஒளிச்சிதறல் விதி. ராலே ஒளிச்சிதறல். Scattering is inversely proportional to 4th power of the wavelength. ஸோ ராமன் இதை பற்றி ராமன் ஸ்பெக்ட்ரத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். ஸோ கடல்லாம் ஏன் வந்து நீல நிறமாக இருக்குது, வானத்தை பார்க்கறதுக்கு ஏன் நீல நிறமாக இருக்குன்னு அவர் யோசிச்சு தான் அந்த ராமன் விளைவை கண்டுபிடிச்சார். 2 கேள்விகள் வரும். நண்பகலில் வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? சூரிய உதயம் மற்றும் சூரிய மறைவின் போது வானம் ஏன் சிவப்பு நிறமாக தோன்றுகிறது அப்படின்னா 12ஆம் வகுப்புல அந்த பகுதி இருக்கு. வணக்கம் ஐயா. என்ன காரணம் இல்லையா சார்? ஊதா நேரத்துலையும் ஆமாம் சார். அந்தி பொழுதுல வந்து சிவப்பு நேரத்துலையும் பெரிய காரணம் என்ன காரணமா? இல்லை, அதான் சார், அந்த குறைஞ்ச அலைநீளம் வந்து சிதறடிக்கப்படுது, அதிக தூரம் பயணிக்குது. அதனால வந்து அந்த ஊதா மற்றும் நீல நிறம் சிதறடிக்கப்படுறதுனால நம்ம வானத்தையும் கடலையும் பார்க்கும்போது நமக்கு நீல நிறமாக தெரியுது. ஸோ அதிக அலைநீளம் உள்ளது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம். ஸோ அதனால் அந்த சிவப்பு ஆரஞ்சு வந்து நம்ம கண்களுக்கு தெரியுது. ஸோ இந்த காரணத்தினால தான்
நமது டிராஃபிக் லைட்டு கூட நம்ம கண்ணுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் சிவப்பு நிறத்தில் வச்சுருக்காங்க. நண்பகல்ல சூரியனுக்கும் நமக்கும் தொலைவு குறைவு. அப்ப குறைந்த அலைநீளங்கள் அதிக அளவு சிதறடிக்கப்படுகிறது. காலை மற்றும் மாலை நேரங்களில் நமக்கும் சூரியனுக்கும் தொலைவு அதிகம். அப்ப அதிக அலைநீளம் இருக்கக்கூடிய சிவப்பு கதிர், மஞ்சள் நமக்கு குறைவாக சிதறடிக்கப்பட்டு அதிக தூரம் பயணிக்கிறது. அதனால சிவப்பு நிறம். நன்றிங்க, நன்றி. நன்றி நன்றி. சார் முருகன் சார் கொஸ்டின் கேளுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. காலையில் டைம்ல சூரியன் பெருசாகும், மதிய டைம்ல சின்னதாகவும் தெரியும். அதுக்கான காரணம் சாயந்தரமும் சின்னதாக தான் தெரியும். இல்லை, காலை மாலை 2 நேரமும் ஒரே மாதிரி தான் சார் தெரியும். ஸோ மதிய நேரம் பார்த்தா நம்ம ஒளி செறிவு நமக்கு அதிகமாக இருக்கனால நம்ம டைரெக்டாக அதை பார்க்க முடியாது. ஸோ அதனால் அதனோட சுற்று பகுதி நமக்கு சரியாக தெரியாதுங்க. அதனால் நமக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. ஸோ நமக்கு அந்த ஒரே மாதிரி தான் இருக்கு எப்பவுமே. காலையில ரொம்ப பெருசா தெரியுதுங்க ஐயா, மாலையில அந்த குறைஞ்ச அலைநீளம் அங்கே ஸ்கேட்டர் ஆயிடுது சார். அந்த அதிக அலைநீளம் மட்டும்தான் நம்ம கண்ணை அடையுது. ஸோ அதனால நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு அதனுடைய முழு உருவமும் தெரியுது. ஸோ மதிய நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம அதை பார்க்கவே முடியாது. நீ ஒரு 10 செகண்டு கூட சூரியனை பார்க்க முடியாது. ஸோ வெறுங்கண்ணில் பார்க்கவும் கூடாது. ஸோ இந்த சூரிய கிரகணத்தப்போ நம்ம வெறுங்கண்ணில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ சூரிய கிரகணத்தப்போ மட்டும் கிடையாது, மற்ற நேரங்களிலையும் சூரியனை வெறுங்கண்ணில் பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம கண்கள் பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவே அந்த சோலார் ஃபில்டரை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மதிய நேரத்தில் இப்போ எப்படி சூரிய கிரகணத்தப்போ ஃபில்டர் வச்சு பார்க்குறோமோ, ஸோ ஃபில்டரோ அந்த சூரிய கண்ணாடிகள் வைத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது அதனோட உருவம் இன்னும் பெருசாக தெரியும் உங்களுக்கு. அப்புறங்க ஐயா, இந்த நம்ம கிராவிட்டி மாறுறதுலன்னு சொல்றீங்க நீங்க. ஆனா நம்ம சூரியனோட கிராவிட்டி தான் பூமி சுத்திட்டு இருக்கு, ஈர்ப்பு விசைனால. நிலா பூமியோட ஈர்ப்பு விசையில சுத்திட்டு இருக்கு. ரெண்டுக்கு இடையில வரும்போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்குங்க இல்லைங்களா? அது வேரியேஷன் இருக்குங்க, சின்ன வேரியேஷன் இருக்கு. அதனால தான் இப்போ கடல் அலைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கடல் அலைகள் எல்லாம் ஒரே கடல் அலைகளாக உருவாகும். சூரியனோட ஈர்ப்பு விசையும் இருக்கு, நிலாவோட ஈர்ப்பு விசையும் இருக்கு. இந்த 2 ஈர்ப்பு விசையும் சேர்ந்து தான் கடல் அலைகள் உருவாகுது. ஸோ 2 ஈர்ப்பு விசையும் வெவ்வேறு பகுதியில் இருக்கும் போது அந்த கடல் அலை குறைவாக இருக்கும். ரெண்டுமே ஒரே திசையில் வரும்போது கடல் அலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ சிறிய அளவில் தான் மாற்றம் இருக்கும், பெரிய அளவில் ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது. கடல் அலைகள் மட்டும் தான் மாற்றம் இருக்கும், மற்றபடி நமக்கு ஏதாவது அதில் மாற்றம் ஏற்படுற அளவுக்கு சிறிய அளவு தான் சார் இருக்கும். நீங்கள் கடல் அலையிலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் இருக்காது. ஸோ அதனோட நீளம் கொஞ்சம் மாறுபடும், அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு தான் ஈர்ப்பு விசை மாற்றம் இருக்கும். ராதாமணி சார் கொஸ்டின் இருந்தால் கேளுங்க சார். அன்மியூட் பண்ணியிருந்தீங்க. ராதாமணி சார், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க சார். ஓகே, வேற யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லைன்றீங்க. இன்றைய நேர்வில் சூரிய கிரகணம் பற்றி சிறப்பாக எடுத்துரைத்த கரூர் அஸ்ட்ரோ கிளப் செயலாளர் மற்றும் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் தனபால் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.